இந்த போலீஸ்க்கு செட்டில்மெண்ட் பண்றதுக்காக இந்த பொண்ணு ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து வர்றாரு இந்த பூசாரி. இந்த பொண்ணும் வேலைக்கு போக இந்த பொண்ணோட லவ்வர் விஷயம் தெரிஞ்ச ஒருத்தன் இவகிட்ட தப்பான கண்ணோட்டத்துல நடந்துக்கிறான். அதனால இவ வேலையை ரிசைன் பண்ணிட்டு ரயில்வேல பார்ட் டைம் ஜாப்ல சேர்ந்துடுறா. இங்க இந்த பூசாரி கடை பக்கத்துல சில பேர் சின்ன பசங்களை வச்சு கங்கை நதியில இருந்து யார் அதிகமா காசு எடுத்துட்டு வராங்கன்னு பெட் கட்டி விளையாட இந்த பூசாரி அவர் கடையில வேலை செய்யற சின்ன பையனை அதுல கலந்துக்க வச்சு அடிக்கடி ஜெயிச்சு காசு சேர்த்து வைக்கிறாரு. இவரோட பொண்ணு அவளோட லவ்வர் கடைசியாக அவளுக்கு கொடுத்த கிஃப்ட்டை திறந்து பார்க்காமலே வச்சிருக்கு. அவனோட ஃபேமிலி கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு காலேஜ்ல போய் அவனோட அட்ரஸ் டீடைல்ஸ்லாம் வாங்கிட்டு அவனோட வீட்டுக்கு போய் அவன் கடைசியா கொடுத்த கிஃப்ட்டை கொடுக்க அவங்க கோவத்துல இவளை பிடிச்சி கத்தி துரத்திடுறாங்க. இங்க இந்த பூசாரி சேர்த்து வச்ச 30,000 பணத்தை போலீஸ் கிட்ட இவ்வளவுதான் இருக்குன்னு கொடுக்க அவன் எனக்கு அடுத்த வாரம் ஃபுல்லா வேணும்னு திட்டிட்டு போயிடும். அதனால இந்த பூசாரி இருந்த காசை வச்சு இந்த சின்ன பையன் மேல அந்த விளையாட்டுல 10,000 பெட்டு கட்ட தண்ணிக்குள்ள போன அந்த பையன் ரொம்ப நேரம் ஆகியும் வெளியே வரல. இந்த பூசாரி பயந்து போயிறாரு. அப்புறம் பார்த்தா அவன் மூச்சு திணறி சீரியஸா இருக்க அவனை ஹாஸ்பிட்டல் சேர்த்துறாங்க. அங்க அந்த பையன் என்னால உங்களுக்கு நிறைய லாஸ் ஆயிடுச்சான்னு பூசாரியை பார்த்து கேட்க அவர் பரவாயில்ல நீ வந்ததே போதும்னு சொல்ல அந்த பையன் என்னங்க உங்களுக்காக தண்ணியில இருந்து ஒன்னு எடுத்துட்டு வந்தேன்னு ஒரு கோல்ட் ரிங்கை கொடுக்குறான். அதை ஷாக்கா பார்த்த பூசாரி அதை வித்து அந்த போலீஸ்காரனுக்கு ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணிடுறாரு. அப்புறம் இவரோட பொண்ணு என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியல, நான் வேற ஊருக்கு போய் படிச்சு அங்கேயே வேலை பார்த்து பொழைச்சிக்கிறேன்னு இவர்கிட்ட சொல்லிட்டு வேற ஊருக்கு கிளம்பிடுறா.